எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம் என்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் தீயில் விழுந்த பனித்துளி. இந்த கதையில வரக்கூடிய பெயர், கதாபாத்திரங்கள், இடம், ஊர், நிகழ்வு எல்லாமே முற்றிலும் கற்பனையானது. யாரையும் எதுக்காகவும் மையப்படுத்தி எழுதல. இது முழுக்க முழுக்க கற்பனையான கதை. கோர்ட் வாசல்ல நிக்கக்கூடிய எல்லாருக்கும் பரபரப்பு அதிகமாவே இருந்துச்சு. மணி இப்போ 1:30க்கு மேல ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த கோர்ட் வாசல்ல காலையில இருந்தே பரபரப்பு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கேஸுக்கு முக்கியமான தீர்ப்பு இன்னைக்கு வழங்கப்படுது. பத்திரிக்கைக்காரங்க, டிவி சேனல்லேருந்து வந்தவங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே ஹாட் டாபிக்கா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கேஸ்க்கு இன்னைக்கு தீர்ப்புன்னு வழங்கியிருக்கிறாங்க. எல்லாரும் அங்கங்க மயக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சேனலுக்கு என்ன வேணுமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல இடங்கள்ல பலவிதமான குரல்கள் கேக்குது. குற்றம் சாட்டப்பட்ட ரீனா தண்டிக்கப்படுவாரா? ராய்க்கு நியாயம் கிடைக்குமா? ஒரு புறம் இந்த மாதிரி கேட்க, ரீனா மீது நிஜமாலுமே குற்றம் இருக்கிறதா? ஒரு பெண் எப்படி மனம் துறந்து இப்படி பண்ண முடியும்? இப்பெல்லாம் பெண்கள் இந்த மாதிரி பண்றது நல்ல ட்ரெண்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம், ராய்க்கு நீதி கிடைச்சே ஆக வேண்டும். பெண்களுக்கு மட்டும்தான் அநீதி நடக்குமா? ஏன் ஆண்களுக்கு நடக்காதா? ஆண்களுக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும். இந்த மாதிரி பல இடங்கள்ல பல குரல் கேட்டுட்டு இருக்க அதே நேரத்துல அந்த கோர்ட் வாசல்ல ஒரு கார் நிக்க, அந்த கார்ல இருந்து வக்கீல் ஒருத்தர் இறங்கி வராரு. எல்லாரும் அவரை போய் சூழ்ந்துகிட்டு, சார், ரீனாவோட தரப்புல நீங்க ஆஜரானீங்க. 1 மாசமா இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்ல போறாங்க. ஆனா உங்க தரப்புல ரீனா எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்க ப்ரூவ் பண்ணவே இல்லையே சார். அப்போ தீர்ப்பு உங்களுக்கு எதிராக தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? அவர் எதுவுமே பேசாம நகர்ந்து நகர்ந்து கோர்ட் ரூம்னுடைய என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாரு. ஆல்ரெடி அங்க நின்று அழுதுட்டு இருக்கக்கூடிய ரீனாவோட அப்பா ஆரோக்கியராஜ் அவர் வரதை பார்த்துட்டு பக்கத்துல போய் கையை பிடிச்சுக்கிறாரு. சார், என்ன சார் இது? 1 மாசமா என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்தி குடிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில தீர்ப்பு நாள் வரைக்கும் நின்றுடுச்சு. கையெடுத்து கும்பிடுற சார். பிள்ளை இல்லாம என் பொண்டாட்டி ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கிறா. என்னால நிம்மதியா இருக்க முடியாது. இன்னைக்கு எப்படியாவது என் பொண்ணு ரீனாவை காப்பாத்தி கொடுத்துருங்க. அவருடைய கைய ஒரே ஒரு தட்டு தட்டிட்டு வக்கீல் உள்ள போயிடுறாரு. ரீனாவோட சார்புல ஆஜராயிருக்கக்கூடிய வக்கீல் முரளி உள்ள வந்துடவே, ராயினுடைய சார்பா ஆஜராகக்கூடிய லாயர் கண்ணனும் பின்னாடி இறங்க, அவரையும் கூட்டம் சூழ்ந்துகிட்டு பதில்கள் கேக்குறாங்க. ஆனா கேள்விகள் எதுக்கும் கண்ணனும் பதில் சொல்லல. அவர் பாட்டுக்கு உள்ள வந்துடுறாரு. ஒரு முறை ராய்க்கு ஆஜராயிருக்கக்கூடிய லாயர் கண்ணன் வெளியில நிற்கக்கூடிய ரீனாவோட அப்பா பார்க்க அவருடைய முகத்துல அப்படி ஒரு கோபம். லாயரை கூட பார்க்காம திரும்பிக்கிறாரு. லாயர் கண்ணன் சிரிச்சுக்கிட்டு உள்ள போயிடுறாரு. போய் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேஸ் தீர்ப்புக்கான நேரமும் வர ஆரம்பிக்குது. தீர்ப்பு சொல்றதுக்கு கோர்ட்ல ரீனாவை ஆஜர்படுத்துறதுக்காக போலீஸ் கூட்டிட்டு வராங்க. 2 லேடி கான்ஸ்டபிளோட ஜீப்ல இருந்து இறங்கி வர ரீனாவை சூழ்ந்த கேமராக்களும் மைக்கும் என்னென்ன கேள்விகளை கேட்கணுமோ எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. ரீனா எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா நாங்க ஏன் சார் டிஸ்டர்ப் பண்றோம்? போலீஸ் எவ்வளோ தடுத்துமே பத்திரிக்கைக்காரங்க அவங்க கேட்காம ரீனா பார்த்து கேள்விகளை சரமாரியா வீசுறாங்க. என்ன காரணம் மேம் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஒரு கொலை பண்ற அளவுக்கு நீங்க துணிஞ்சிருக்கீங்க மேம். நீங்க அவரை விரும்பிட்டு தான் இருந்தீங்க, அவர் மட்டும் உங்களை விரும்பலையே மேம். ஆனா நீங்க சொந்த ஊரை விட்டுட்டு எதுக்காக அங்க போய் அவரை கொன்னீங்க? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க ரீனா கண்ணை ஒரு முறை இறுக்க மூடிட்டு தன்னுடைய கைகளை எடுத்து காதை மூடலான்னு போகும் பொழுது கையில் இருக்கக்கூடிய விலங்கு அதை தடுக்குது. அதை கூட கவனிக்காம அவ ட்ரை பண்ணி காதை க்ளோஸ் பண்ண போற நேரத்துக்குள்ள கோர்ட் ரூமோட வாசல் வந்துடவே அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ரீனாவை பார்த்த உடனே ரீனாவோட அப்பாவுக்கு கண்ணெல்லாம் தண்ணி, மனசெல்லாம் படபடக்குது. கண்ணு, ரீனா பக்கத்துல வர. ஆனா கூட வந்த போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்திடுறாங்க. ரீனா யாரையும் பார்க்காம எதுவும் கேட்காம லேடி கான்ஸ்டபிள்ஸ் எங்க கூட்டிட்டு போறாங்களோ அங்க போறா. இன்னும் கொஞ்ச நேரம் ஜட்ஜ் வந்ததுக்கு அப்புறமா தீர்ப்பு வழங்கப்படுது. 1 மாசமா நடந்த கேஸ்ல தீர்ப்பு என்னவா இருக்கும்னு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தீர்ப்புக்காக வேண்டிக்கிட்டு காத்துட்டு இருக்கிறாங்க ரீனாவோட குடும்பம். தன்னோட இடத்துல இருந்து வேகமா சாவி எடுத்துக்கிட்டு 2-3 ஃபைல் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறாரு லாயர் கௌதம் கிளம்புற அதே நேரத்துல முன்னாடி நின்று அவருடைய ஃப்ரெண்டு வெங்கட், ஏய் எங்க போற?
என்ன இப்படி கேக்குற? முக்கியமான கேஸ் ஒண்ணு பார்க்கணும்ல. அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறேன். அவங்க டாக்குமெண்ட்ஸ் குடுக்குறேன்னாங்க. ஒண்ணும் கொடுக்கல. சொத்து தகராறுல அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ என்னைய கொன்றுவாங்களாட்டு இருக்குது. இவங்கள கேட்டா அவங்கள கேக்குறாங்க, அவங்கள கேட்டா இவங்கள கேக்குறாங்க. இதுல அந்த தம்பி கேக்குறாரு 2 பேத்துக்கும் சேர்ந்து நீங்களே வாதாடுறீங்களான்னு. ஏன் தடுக்குற? என்ன வெங்கட் பிரச்சனை? ஏய் கௌதம், என்ன நடந்துட்டு இருக்குது? எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம் கோர்ட்ல போயிட்டு இருக்குது. நீ பாட்டு கிளம்பி போறேன்னு சொல்ற. என்ன சுவாரஸ்யமான விஷயம்? ஏய் அந்த பொண்ணு ரீனா. ஓ, அத சொல்றியா? அது நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கும் நமக்கும். ஏய் கௌதம் நில்லு. அந்த பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு போலாம். நியாயம் வெல்லுதா இல்ல அநியாயம் வெல்லுதா நமக்கு தெரிஞ்சிருமல்ல. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா அவ தன்னுடைய லவ்வரை கூட்டிட்டு போய் கொலை பண்ணியிருந்திருப்பா. அவ மனசுக்குள்ள எவ்வளோ தைரியம் இருக்கணும். டேய் அது ஏதோ சூழ்நிலை சந்தர்ப்பம். அப்படிலாம் கிடையாது. முன்னாடியெல்லாம் வேற மாதிரி. இப்பெல்லாம் பொண்ணுங்க செம ஷார்ப்பு. அவளோட பிளாஷ்பேக்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோ, அவ ஜகஜால கில்லாடின்னு உனக்கே நல்லா தெரியும். நாசூக்கா சொந்த ஊர்ல இருந்து வேற ஊரை கூட்டிட்டு போய் அந்த பையனை போட்டு தள்ளியிருக்கிறா. நல்ல வேலைக்கு கண்டுபிடிச்சு அந்த பிள்ளை மேல கேஸ் கொடுத்தங்காட்டி மாட்டுனான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது? அந்த பையன் செத்துட்டும் அந்த இடத்த விட்டு அவ விட்டுட்டு வந்திருக்கிறா. ஆனா அப்படின்னு வெங்கட் பேசும் பொழுதே பின்னாடி இருந்து மீராவோட குரல் கேக்குது. ஏய் சும்மா நிறுத்துடா. எப்ப பார்த்தாலும் அவளே குறை சொல்லிக்கிட்டு. அவ என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும்? செத்து போனவன் வந்து உண்மை சொன்னாதான் தெரியும். மீரா, நீ பாத்தியா அவன் புத்தி காட்டுற? அப்படி இல்ல வெங்கட், அந்த பொண்ணுக்கு என்ன சூழ்நிலையோ சந்தர்ப்பமோ அதனால இப்படி பண்ணிருக்கா. எப்படி எப்படி? ஆசையா லவ் பண்ற பையனை சொந்த ஊர்ல இருந்து வேற ஊரு கூட்டிட்டு போய் பிளான் பண்ணி பக்காவா கொலை பண்ணிட்டு அவனை அதே இடத்துல விட்டுட்டு மேடம் ஊருக்கு வந்துருவாங்களாமா. அங்க இருக்கிற யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களாமா, கேஸ் கொடுக்க மாட்டாங்களாமா. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கிடம் எந்த விதமான கான்டாக்டும் இல்லாம அவன்கிட்ட இருந்து எந்த விதமான ஃபோன் காலும் பண்ணாம மேடம் இருந்தாங்களா. இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. மீரா, நான் உன்னை சொல்லட்டுமா? அந்த கேஸை கம்ப்ளீட்டா உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நீ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையும் விடு. நீ ஒரு லாயர் தானே. இந்த கேஸை நீ ஹேண்டில் பண்ணியிருந்தீன்னா அந்த பொண்ணுக்கு நிஜமாலுமே நீ நியாயம் வாங்கி கொடுத்துருப்பியா? இல்ல வெங்கட், எல்லாமே சரிதான். அவ பிளான் பண்ணி கூட்டிட்டு போய் கொண்டிருக்கிறாதான். ஆனா என்னடா பண்ண முடியும்? சரி சரி, நல்லா இருக்குது போ இந்த கேஸ். திரும்பின வெங்கட், டேய் ஒரு ½ ஜட்மெண்ட் சொல்லிடுவாங்க. வா என்னன்னு போய் பார்க்கலாம். நம்ம ஜட்ஜி பிரகாஷ் ராஜ் தான் சொல்றாரு. அவர் சொல்ற ஜட்மெண்ட்ல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் நமக்கு லேர்னிங் தானே. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா கௌதம், சரி வா என்ன நடக்குன்னு போய் பார்க்கலாம். உள்ளுக்குள்ள போக முடியாது. மக்களோட மக்களா வெளியில் நின்று தெரிஞ்சுக்க வேண்டியதான். வா போலாம். கோர்ட்ல குற்றவாளி கூண்டுல ரீனா நின்றுட்டு இருக்க. ரீனாவோட தரப்பு வக்கீல், ராயினுடைய தரப்பு வக்கீல் எல்லாரும் ஆஜராக ஜட்ஜ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 நிமிஷத்துல ஜட்ஜ் பிரகாஷ் வந்து எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட, பிரகாஷ் ராஜை பார்த்து எல்லாரும் கும்பிட்டு அவருடைய அனுமதிக்கு அப்புறமா உட்காடுறாங்க. கொஞ்ச நேரம் டீட்டெயில்ஸ் எல்லாம் படிச்சவரு அங்க இருக்கிற சபையை பார்த்து, ஏதாவது சொல்லணுமா? யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? டக்குன்னு ராயினுடைய லாயர் எந்திரிக்கிறாரு. யுவர் ஆனர், நாங்க பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆல்ரெடி இந்த கேஸை 1 மாசமா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுல குற்றவாளி கூண்டு நிற்கக்கூடிய ரீனா மேல எந்த விதமான நியாயங்களும் கிடையாது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு சொந்த ஊரான சென்னையில இருந்து தர்மபுரிக்கு போய் அங்க ஒரு ஹோட்டல்ல தன்னுடைய காதலன் ராய் கூட ஸ்டே பண்ணிருக்காங்க. காலையில 2 பேர் ஒட்டுக்காதான் போயிருக்காங்க. ராயினுடைய ஆதார் கார்டுல தான் அந்த ரூம் போட்டிருக்கிறாங்க. அன்னைக்கு முழுக்க அங்க இங்கன்னு சுத்திட்டு நைட்டு ரூமுக்கு வந்தவங்க டின்னர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. டின்னர் ஆர்டர் பண்ணி ரீமா மட்டும் சாப்பிடல, ராய் சாப்பிட்டு இருக்கிறாரு. அவரு சாப்பிட்டு முடிச்ச உடனே ரீமா ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அவர் அந்த சாப்பாடு சாப்பிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க கிளம்பி வந்திருக்கிறாங்க. காரணம், அந்த உணவுல ரீமா விஷம் கலந்துருக்காங்க. ஊருக்கு வந்து 2 நாள் ஆயுமே ராய் ஃபோன் பண்ணலன்னு தெரிஞ்சு கூட ரீமா கான்டாக்ட் பண்ணல. அதுக்கப்புறமா போலீஸ் கேஸ் ஆகி அங்க இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணி சில தடயங்கள் கிடைச்சு ரீமா போய் விசாரிக்கும் பொழுது அவங்க குற்றத்தை ஒத்துக்கல. ஆனா ராயினுடைய உணவுல கலந்திருந்த விஷத்தினுடைய மீதி பாட்டில் ரீனாவோட ஹேண்ட்பேக்ல இருந்துச்சு. இதை வச்சு மட்டும் எப்படி ரீனாவை நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியும்? இந்த கேள்வி நிறைய பேர்த்தோட மனசுல எழுந்திருக்குது. ஆனா அதுக்கான சாட்சிகளையுமே நாங்க உங்ககிட்ட கொடுத்துட்டோம். ரீனாவே அந்த இடத்துக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறதுக்கான சாட்சிகள் இருக்குது.
சென்னையில இருந்து தர்மபுரிக்கு வாண்டடா ராயை கூட்டிட்டு போய் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்னைக்கு ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லா ஜாலியா இருந்துட்டு நைட்டு டின்னர் ஆர்டர் பண்ணி அந்த டின்னர்ல விஷத்தை கலந்து ராய்க்கு கொடுத்து சாப்பிட சொல்லிட்டு தான் மட்டும் டின்னர் சாப்பிடாம நைட்டு 9:30க்கு மேல தர்மபுரியிலேருந்து கிளம்பி எகெயின் சென்னைக்கு வந்திருக்காங்க, எந்த விதமான காரணமும் இல்லாம. அவரு அதுக்கப்புறமா ஸ்லோவா நைட்டு 1 o'clock இறந்திருக்கிறாரு. தான் இங்கிருந்து ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தான் ராய் இறக்கணும்னு பக்காவா பிளான் பண்ணி ரீனா அந்த ஸ்லோவான ஆனா ஒரு 6 மணி நேரத்துல இறக்குற மாதிரியான விஷயத்த கலந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான சாட்சிகள், அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே ஆல்ரெடி கோர்ட்ல சப்மிட் பண்ணப்பட்டுருச்சு. பக்காவா 100% இந்த குற்றத்தை ரீனா தான் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு நாங்கள் நிரூபிச்சிட்டோம். இதுக்கு மேல எங்ககிட்ட எந்த விதமான சாட்சியும் இல்லை. இவ்வளோ நாள் இந்த கேஸை நாங்கள் வாதாடல வச்சு பார்க்கும் பொழுது இந்த கொலையை பண்ணது ரீனா நல்லா தெரியும். அதனால அவங்க தக்க தண்டனை கொடுக்குற மாதிரி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பெண் ஆண் இருவரில் யார் தவறு பண்ணியிருந்தாலும் அந்த தவறுக்கான நியாயம் கிடைச்சே ஆகணும். இந்த மாதிரி பெண்கள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு தவறான வழியில எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பா இருந்துடக்கூடாது. அதனால ஒரு பையனுடைய உயிரை வாங்கின இந்த பெண்ணுக்கு சரியான தண்டனை கொடுப்பீங்கன்னு நம்புறேன் யுவர் ஆனர் சொல்லிட்டு ராயனுடைய வக்கீல் உட்காந்துக்கவே அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்கிறாரு. ரீனாவோட வக்கீல் எந்திரிச்சு நின்னவரு கோர்ட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. அவர் ஏதாவது பேசுவாரான்னு யோசிச்சுட்டு இருக்க 2 நிமிஷம் கழிச்சு அவரு தன் கையில இருக்கக்கூடிய சீட்டை ஒரு முறை தடவி பார்த்துட்டு நிமிர்ந்து பேசுறாரு. யுவர் ஆனர், எங்க தரப்புல இருக்கக்கூடிய சாட்சிகளையும் எங்க தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களையும் ஏற்கனவே இந்த கோர்ட்ல வாதாடியாச்சு. எங்க தரப்பு நியாயம் உங்ககிட்ட சொல்லப்பட்டுச்சு. ரீனா இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு ராயனுடைய வக்கீல் எந்திரிச்சு, யுவர் ஆனர், ரீனா இந்த கொலையை பண்ணலினா 1 மாசமா எந்த விதமான ப்ரூஃபும் இன்னும் கொடுக்காம எந்த சாட்சிகளையும் கொண்டாந்து நிறுத்தாம அப்படியே கொண்டாந்து 2-3 சாட்சிகளுமே அவங்க பயன் இல்லாம போயிட்டாங்க. அவங்க சொன்னது எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி குற்றவாளிக்கு நாம நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும்? எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன பேசியுமே ரீனாவோட வக்கீல் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. ஜட்ஜ் இதை பார்த்துட்டு உட்காருங்க சொன்ன உடனே எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. தீர்ப்பு வழங்குறதுக்காக இன்னொரு முறை அந்த கேஸை ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு ஜட்ஜ் பிரகாஷ்ராஜ். இது எல்லாத்தையும் ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய கௌதம் வெங்கட்ட பார்த்து, என்னப்பா இது, இந்த கேஸ்ல ரீனா சைடு எந்தவித நியாயமே இல்லையா? வக்கீல் சும்மாவே நிக்கிறாரு. இல்ல கௌதம், அவரும் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாரு. குற்றவாளி எப்படி நியாயமா இருக்க முடியும்? கலெக்ட் பண்ண எல்லாமே வேஸ்டா போச்சு. ஏன்னா அதுக்கு பக்காவான எல்லா டாக்குமெண்ட்டையுமே தோ கண்ணன் சார் வச்சிருந்தாரு. அதே மாரி 2-3 சாட்சி கூட்டு வந்தாங்க, அவங்களும் வந்து சொதப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸை ஃபுல்லா நான் டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். இதை வெளியில ஒரு மக்களா இருந்து மட்டும் நான் பார்க்கல. கண்ணன் சார் நிற்கிறார்ல, அவர்கிட்டையுமே முரளி சார் 2 பேர்த்துக்கிட்ட நான் ஃபுல்லாவே பேசிட்டேன். 2 தரப்புலையும் கேட்கும் பொழுது ரீனா மேல தப்புன்னு நல்லாவே தெரியுது. என்ன காரணம் தெரியல, பக்காவா பிளான் பண்ணி அந்த பையனை கூட்டிட்டு போய் போட்டு தள்ளிட்டா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும். என்ன காரணம்? அந்த பையன் ஹேண்டிகேப்டு. என்ன சொல்ற? ஆமா, அந்த பையன் ஹேண்டிகேப்டு, அது உனக்கு தெரியாதா? ஏண்டா, ஊரே பரபரப்பா பேசிட்டு இருக்கிற கேஸை பத்தி உனக்கு தெரியலன்னு சொல்ற? சரி சரி சொல்லு. அதான்ப்பா, அந்த பையன் மாற்றுத்திறனாளி, லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு தன்னோட அத்தை பையன் ராஜேஷை வீட்டில் பார்த்துருக்குறாங்க. ராஜேஷ் வீடு பயங்கரமான ஆள். அதனால கொஞ்ச நாளாவே மேடம்க்கு ராஜேஷ் மேலே ஆசை இருந்திருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தவ இவன் விடமாட்டான்னு முடிவு பண்ணிட்டு போட்டு தள்ளிட்டா. அதான் உண்மை. கேள்வி வெங்கட்ட பார்த்து கேட்கலான்னு கௌதம் வாய் எடுக்கும் பொழுதே ஜட்ஜ் பேச ஆரம்பிக்க உடனே எல்லாரோடைய கவனம் அங்கே போகுது. இந்த கேஸை கிட்டத்தட்ட 1 மாச காலமா நம்ம தீர விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள், வந்திருக்கக்கூடிய சாட்சிகளினுடைய வாக்குமூலங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ரீனா மேல தவறு இருக்குதுன்னு தான் தெரிய வருது. இருந்தாலும் ஒரே ஒரு வாய்ப்பா ரீனாட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ரீனா பார்த்தவரு, இங்க பாருமா, நம்மளுடைய லா பிரகாரம் குற்றவாளிக்குமே வாய்ப்புகள் கொடுக்கப்படும். உனக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. இந்த 1 மாத காலங்களா நீ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த ஏதாவது இருந்துச்சுன்னா இப்ப சொல்லு. அதனால உண்மையில ஏதாவது நியாயம் இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி இந்த கேஸை பார்க்கலாம். சொல்லுமா. உடனே கூட்டத்துல சலசலப்பு. 2-3 வார்த்தைகள் எல்லாமே பலமாவே கேக்குது. பொண்ணா இருக்குங்காட்டி தான் இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்களாட்டு இருக்குது. அப்போ
இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் பசங்க கம்முன்னு இருக்கலாம் அப்படிதானே? பசங்களுக்கு இந்த உலகத்துல எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. பொண்ணுங்கிற போர்வையில் இருந்து என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே கேட்க சலசலப்பு அடக்கணுங்கிறதுக்காக அவரு 3 முறை ஆர்டர் சொல்ல கொஞ்சம் அந்த சலசலப்பு அடங்குது. ரீனா எதுவுமே பேசாம கீழே குமிஞ்சு நின்னுட்டு இருக்கிறா. ஆனா கண்ணு மட்டும் லைட்டா கலங்கி நிக்குது. ரீனா, உன் பக்கத்துல ஏதாவது நியாயம் இருக்காமா? நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ரீனா முதல்ல தலைய நிமிர்ந்து ஜட்ஜ பாக்குறா. ஜட்ஜ பார்த்துட்டு அவ ஏதோ பேசலான்னு ஆரம்பிக்கிறா. எல்லாருடைய கவனமும் ரீனா மேலேயே இருந்துச்சு. கௌதம், வெங்கட், மீரா இவங்க எல்லாரும் கூட ரீனாவோட வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவ தன்னுடைய கண்ணை தொடச்சுக்கிட்டு வாயை திறந்து முதல் வார்த்தை பேசுறா. 1 மாசம் கழிச்சு, யுவர் ஆனர், என்னுடைய சைடு சொன்ன அடுத்த நிமிஷம் எங்கேயோ இருந்து வந்த ஒரு குண்டு ரீனாவோட மேல வந்து டப்புன்னு படவே அந்த குண்டு பாஞ்ச உடனே அவ அந்த இடத்துலயே கீழே விழுந்துடுறா. அவ்வளவுதான். கூட்டத்துக்குள்ள பயங்கரமான சலசலப்பு. மக்கள், பிரஸ்ல இருந்து வந்தவங்க, அங்க சுத்தி இருந்தவங்கன்னு கூட்டம் கலகலன்னு ஓடிட்டு இருக்குது. எந்த பக்கத்துல இருந்து துப்பாக்கி சத்தம் வந்துச்சோ அந்த பக்கம் போலீஸ்ல இருந்து எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. நிறைய பேரு உயிரை காப்பாத்திக்க ஓட, கொஞ்சம் பேர் மட்டும் ரீனாவை சுட்டது யாரா இருக்குங்கிற ஆர்வத்துல அந்த புறம் திரும்பி பார்க்க அவங்களுடைய கண்ணுக்கு கிடைச்சது தோல்வி மட்டும்தான். ஏன்னா மக்கள் வெள்ளத்துல யாரு சுட்டாங்கன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கோர்ட் வெளியிலிருந்து வந்த அந்த குண்டு சத்தம் அங்க பெரிய சலசலப்பை ஏற்படுத்த கூட்டத்தோட கூட்டமா எல்லாரும் நகர ஆரம்பிக்கிறாங்க. ரீனா கீழே சரிஞ்சு விழுக, ரீனாவை நோக்கி அவங்க அப்பா, வக்கீல் எல்லாரும் ஓடி வர ஜட்ஜுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. கௌதம் வேகமா ஒடியாந்து வந்து ரீனா பக்கத்துல நிக்கிறதுக்கு முன்னாடியே ரீனாவை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறாங்க. பரபரப்புலயே அந்த கோர்ட் இருக்க ரீனாவை தூக்கிட்டு போற ஆம்புலன்ஸை நோக்கி போறான் கௌதம். கொஞ்ச நேரத்துல ஒரு இடத்துல நின்றுட்டு இதுக்கு மேல எங்க ஓடுறதுன்னு தெரியாம நிக்கிறவனுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க வெங்கட்டும் மீராவும். டேய், என்னடா இதெல்லாம் அப்படி நடக்குது? கோர்ட்ல இந்த மாதிரி நடந்தே கிடையாதுடா. இந்த பொண்ணோட கேஸ்ல இப்படி நடக்குது, என்னவாடா இருக்கும்? இல்ல வெங்கட், இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குது. என்னடா சொல்ற? இல்ல, ரீனா இந்த கொலையை பண்ணியிருப்பாளா இல்லையாங்கிறது 2வது கேள்வி. ஆனா ரீனாவை ஏன் கொல்லணும்? அப்போ இதுக்கு பின்னாடி வேற ஏதோ விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா அப்படிங்கிற மாதிரி வெங்கட்டும் மீராவும் தலையாட்ட ஆம்புலன்ஸ் போற வழியே பார்த்துட்டு நிக்கிறான் கௌதம். ஆட்கள் நடமாட்டம், போலீஸ், வக்கீல், ஜட்ஜுன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப தைரியமா குற்றவாளி கூண்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் மேல துப்பாக்கி சூடு நடத்திட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல அங்கிருந்து கணம் தவறாம ஓடி போயிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கும்?